ஹாய் மக்களே! இந்த டிட்வா புயலால வந்து நெறைய பேர் நெறைய விஷயங்கள் செஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. நம்ம வீட்ல நெறைய விஷயங்கள் செஞ்சா கூட பார்த்தீங்கன்னா, கோழி கூண்ட வந்து கிளீன் பண்ணி ஆகணுன்றதுனால தான். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. நேத்து வெள்ளிக்கிழமையே நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு உடம்பு சரியில்ல அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ரொம்ப நாளாவே வந்து கோழி கூண்டு வந்து சும்மா பெருக்கி மட்டும் தான் விட்டுருந்தேன். அதுவும் ஆப்ரேஷன் முடிஞ்சு 20 நாள் தான் ஆகுதுன்னும்போது என்னால வந்து வேலையே செய்ய முடியலங்க. ஆக்சுவலா நான் இந்த வேலை செய்யும்போது எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு 20 நாள் ஆகுது. தையல் பிரிச்சு 4 நாள் தான் ஆகுது. ஆனா, இந்த புயல் வந்துச்சு அப்டின்னா வந்து பெரும் பிரச்சனையாயிடும். ஏன் அப்டின்னா, இந்த கோழி கூண்டுக்குள்ள தண்ணி நின்னுச்சு அப்டின்னா, இந்த இடம் ஃபுல்லாவே நாஸ்தி ஆயிடுங்க. அதாவது வந்து மழையில வந்து நம்ம கோழி கூண்டுக்குள்ள தான் போயிட்டு வந்து நம்ம தீவனம் குடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து கால் வைக்கும்போது நம்மளே வழுக்கி விழுந்துருவோம். அந்த அளவுக்கு இந்த கோழி கழிவுகள் வந்து இந்த மாதிரி இருக்கும். அது வந்து சரி நாளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இல்லாம நோய் தொற்றும் வந்துருச்சு அப்டின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நம்ம கோழிங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாம, இறப்பு விகிதம் எதுவுமே இல்லாம வந்து ரொம்ப பாதுகாப்பா நான் வச்சுட்டுருக்கேன். அதாவது வந்து உற்பத்தி எதுவுமே பண்ணல. ஏன்னா, குரங்கு வந்து பிரச்சனை பண்ணுது. முட்டைய வந்து எடுத்துடுது அப்டின்றதுனால இருக்கிற கோழிய மட்டும் நான் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா அதையும் வந்து மெயின்டெயின் பண்ணணும். பிரச்சனை வரக்கூடாது அப்டின்றதுனால என்னால சுத்தமா முடியல. அதாவது ஆப்ரேஷன்னா அடி வயித்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்டின்போது வந்து என்னால அந்த இத வச்சு சொரண்டி எடுக்கவே முடியல. ஆனாலும் என்ன பண்றதுங்க? நம்மள நம்பி இப்போ ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா? குழந்தைங்க நம்மள நம்பி இருக்குது. அம்மா, அப்பா இருப்பாங்க நெனைப்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்மள நம்பி இந்த குழந்தைங்க இருக்குது. நாளைக்கு இதுங்களோட உயிர் ஏதாவது ஒண்ணு ஆயிட போதுன்னு சொல்லிட்டு, என்னால முடியல. ஆக்சுவலா நான் இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் தாங்க எடுத்தேன். இந்த கோழி கூண்டு கிளீன் பண்றதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ரிலாக்ஸ் பண்ணி நான் வந்து இது கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா, எனக்கு வந்து டக்குனு என்னால இந்த மாரி செய்யவே முடியல. ஏன்னா, எனக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சுச்சு. பொதுவா வந்து இந்த மாரி கோழி கூண்ட வந்து நம்ம கிளீன் பண்றோம் அப்டின்னா, மாஸ்க் போட்டு தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து கிளீன் பண்ணுவோம். ஆனா, நான் இன்னைக்கு மாஸ்க் போடாம தான் வந்து கிளீன் பண்றேன். ஏன் அப்டின்னா வந்து, எனக்கு இந்த மாதிரி வந்து சொரண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, மூச்சு வாங்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால வந்து மாஸ்க் போட்டா வந்து இன்னும் மூச்சு இரைக்க போது அப்டின்றதுனால ரொம்ப ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னங்க பண்றது? பண்ண வச்சிருக்கவங்களுக்கு தாங்க அதோட கஷ்டம் தெரியும். ஏன் அப்டின்னா, ஒரு ஒரு ஜீவனும் வந்து நம்ம வளர்த்துட்டு, அந்த கோழிங்களுக்கு ஏதாவது ஒரு இறப்பு விகிதமோ, இல்ல ஏதாவது ஒரு நோய் தொற்று வந்துருச்சு அப்டின்னா வந்து, அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா, நான் வந்து இந்த பண்ணைய வந்து எப்படி ஆரம்பிச்சு, எப்படி நான் லாஸ் எனக்கு எப்படி ஆச்சு அப்டின்னு சொல்லிட்டு, அது ஒரு வீடியோவா நான் சொல்றேன். இப்ப இது எல்லாத்தையும் பொறுக்கி போட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா புண்ணாக்கு மாதிரி வந்து எந்த மாரி சைஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு ஏன்னா வெயிட்டும் நான் தூக்கக்கூடாது. எடுத்துட்டு போய் ஒரு ஓரமா வந்து கொட்டிட்டு, ஓரளவுக்கு நான் கிளீன் பண்ணிட்டேன். சரி இந்த சைடெல்லாம் நாளைக்கு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். இந்த வீடியோ கிராஸ் பண்ணும்போது லைக், சப்ஸ்கிரைப் வந்து அப்படி தட்டிட்டு போங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. பாய் மக்களே!